சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே உலகமே மூச்சடக்கி காத்திருக்கும் அந்த நிமிடம் வந்துவிட்டது. ஹார்மோஸ் ஜலசந்தியை திறக்க ட்ரம்ப் விதித்து 10 நாள் காலக்கெடு இன்று இரவு அமெரிக்க நேரப்படி 8 மணியுடன் முடிகிறது. ஒப்பந்தம் கையெழுத்தாகாவிட்டால் ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்களும் பாலங்களும் தரைமட்டமாகும் என ட்ரம்ப் விடுத்துள்ள மிரட்டல் உலக போருக்கான அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. திடீர் ராணுவ அதிகாரிகளுடன் அவசர செய்தியாளர் சந்திப்பு. ஈரான் அடிபணியுமா? அமெரிக்காவின் வான் பாதுகாப்பு வலயங்களை உடைத்து ஈரானின் அதிநவீன ஏவுகணைகள் வடக்கு இஸ்ரேலின் ஹைபா நகரை தாக்கியுள்ளன. ட்ரம்பின் மிரட்டலுக்கு முன்னதாகவே அமெரிக்க இஸ்ரேல் கூட்டுப்படைகள் ஈரான் முழுவதும் 12 முக்கிய நகரங்களில் குண்டுமழை பொழிந்துள்ளன. ஈரான் சபாநாயகர் முகமது பாகர் காலிபாப் இந்த போர் ஈரானோடு நிற்காது ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு பிராந்தியத்தையே தீக்கிரையாக்கும் என எச்சரித்துள்ளார். வளைகுடா நாடுகள் எரியின் நெருப்பிலிருந்து தப்ப முடியாது என்று அவரது கூற்று சர்வதேச எண்ணெய் சந்தையில் பெரும் பதற்றத்தை உருவாக்கியுள்ளது. ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் ஈரானியர்கள் நரகத்தில் வாழ்வார்கள் என ட்ரம்ப் தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் மீண்டும் கருச்சித்துள்ளார். இதேவேளை கடந்த சில நாட்களாக பொது வழியில் தோன்றாத ட்ரம்ப் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக பரவிய வதந்திகள் உண்மையா? மறுபுறம் போரை நிறுத்து பாகிஸ்தான் மற்றும் துருக்கி நாடுகள் தீவிரமாக முயன்று வருகின்றன. ட்ரம்பின் தூதர் விட்காஃப் மற்றும் ஈரானிய அமைச்சர் அராக்சி இடையே குறும் செய்தி மூலம் ரகசிய பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. ஆனால் சர்வதேச உத்தரவாதமின்றி போர் நிறுத்தம் கிடையாது என்பதில் ஈரான் பிடிவாதமாக உள்ளது. போர்க்களத்தின் அதிரடி நிலவரங்கள் இதோ. Fourth Monkey Connect coming soon. அமெரிக்க ஈரான் போரின் மிக முக்கியமான திருப்புமுனையாக இன்றைய நாள் பார்க்கப்படுகின்றது. ஹார்மோஸ் ஜலசந்தியை திறக்க ட்ரம்ப் விதித்து 10 நாள் காலக்கெடு இன்று இரவு அமெரிக்க நேரப்படி இரவு 8 மணி முடிவுக்கு வருகின்றது. இதனை முன்னிட்டு ராணுவ உயர் அதிகாரிகளுடன் இணைந்து ட்ரம்ப் இன்று மதியம் ஒரு முக்கிய செய்தியாளர் சந்திப்பை நடத்தவுள்ளார். தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் ட்ரம்ப் எடுத்துள்ள மிரட்டல் உலக நாடுகளை அதிர வைத்துள்ளது. இன்று இரவு 8 மணிக்குள் ஹார்மோஸ் ஜலசந்தியை திறந்து ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும், இல்லையெனில் ஈரான் நரகத்தை சந்திக்கும் என ட்ரம்ப் பதிவிட்டுள்ளார். இன்று மதியம் வெள்ளி மாளிகையில் நடைபெறவுள்ள சந்திப்பில் ஈரானுக்குள் புகுந்து அமெரிக்க விமானப்படை வீரரை மீட்டு ஆபரேஷன் எபிக் ஃபியூரி குறித்து அதிகாரப்பூர்வ விவரங்களை ட்ரம்ப் வெளியிடுவார். சீனா மற்றும் பாகிஸ்தான் மத்தியஸ்தம் செய்து 45 நாள் போர் நிறுத்த ஒப்பந்தம் தோல்வி அடைந்ததா அல்லது இறுதி முடிவு எட்டப்பட்டதா என்பதை அவர் அறிவிப்பார். ஒருவேளை பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் ஈரானின் உள்கட்டமைப்புகளை தகர்க்கும் பவர் பிளான் டே மற்றும் பிரிட்ஜ் டே திட்டங்களை அவர் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வாய்ப்புள்ளது. ட்ரம்பின் இந்த கெடு நெருங்குவதால் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $110 தாண்டியுள்ளது. ஈரான் தரப்பிலோ அமெரிக்காவின் எந்த மிரட்டலுக்கும் பணிய மாட்டோம், பொதுமக்கள் மீது கை வைத்தால் இஸ்ரேல் மற்றும் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்கள் எரியும் என பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான போரில் ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிபாப் விடுத்துள்ள அறிக்கை உலக நாடுகளை பீதியில் ஆழ்த்தியுள்ளது. ஈரான் மீதான தாக்குதல்கள் தொடர்ந்தால் இந்த போர் ஈரானோடு நிற்காது, ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு பிராந்தியத்தையே எரித்துவிடும் என அவர் எச்சரித்துள்ளார். ஈரானிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய காலிபாப் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கூட்டு தாக்குதல்களை வன்மையாக கண்டித்தார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் எங்களது ராணுவ தளங்கள் மற்றும் பொதுமக்களின் உள்கட்டமைப்புகளை தொடர்ந்து குறிவைத்து வருகின்றன. இதே நிலை நீடித்தால் இந்த போர் ஒரு பிராந்திய போராக மாறும், அதன் விளைவுகளை யாராலும் தடுக்க முடியாது என அவர் கூறினார். வளைகுடா நாடுகள் மற்றும் அண்டை நாடுகள் எரியும் நெருப்பிலிருந்து தப்ப முடியாது என்பதை சுட்டிக்காட்டிய அவர் அமெரிக்காவின் பிடிவாதமே இந்த பதற்றத்திற்கு காரணம் என குற்றம் சாட்டினார். கடந்த 48 மணி நேரத்தில் அமெரிக்க விமானப்படை ஈரானின் ஏவுகணை தளங்கள் மற்றும் ஆயுத கிடங்குகள் மீது நூற்றுக்கணக்கான குண்டுகளை வீசியுள்ளது. இஸ்பஹான், டெக்ரான் மற்றும் ஷிராஸ் ஆகிய பகுதிகளில் உள்ள ராணுவ மையங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. நாங்கள் இலக்கை நெருங்கிவிட்டோம் என்று ட்ரம்ப் கூறி வரும் வேளையில் ஈரானின் இந்த எச்சரிக்கை அமெரிக்காவின் வியூகத்திற்கு விடப்பட்டு நேரடி சவாலாக பார்க்கப்படுகின்றது. காலிபாபின் இந்த ஒட்டுமொத்த பிராந்தியம் எரியும் என்ற கூற்று சர்வதேச எண்ணெய் சந்தையில் மீண்டும் ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி ஏற்கனவே முடங்கியுள்ள நிலையில் போர் விரிவடைந்தால் உலக பொருளாதாரம் முற்றிலுமாக சீர்குலையும் என பொருளாதார நிபுணர்கள் அஞ்சுகின்றனர். அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய படைகள் கடந்த சில மணி நேரங்களில் ஈரான் முழுவதும் ஒரே நேரத்தில் 12க்கும் மேற்பட்டு முக்கிய நகரங்கள் மீது பயங்கர வான்வெளி தாக்குதல்களை நடத்தியுள்ளன. இதில் ராணுவ இலக்குகள் மட்டுமின்றி பொதுமக்களின் உள்கட்டமைப்புகளும் கடுமையாக சேதமடைந்துள்ளன. தலைநகர் தெஹ்ரானில் அடுத்தடுத்து பல வெடிப்பு சத்தங்கள் கேட்டன. தெஹ்ரானின் முக்கிய மொக்ராபாத் சர்வதேச விமான நிலையத்திற்கு மிக அருகில் குண்டுகள் வெடித்து வெடித்ததில் அந்த பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்துள்ளது.
தெரிவித்துள்ளது. உலக புகழ்பெற்ற ஷெரீப் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்திற்கு அருகாமையில் உள்ள ஒரு எரிவாயு துணை நிலையத்தை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் பல்கலைக்கழக கட்டடங்கள் மயிரிலையில் தப்பினாலும் அந்த பகுதி முழுவதும் மின்சாரம் மற்றும் எரிவாயு விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில மணி நேரங்களில் மட்டும் ஈரான் முழுவதும் 12 நகரங்கள் மீது குண்டுமழை பொழியப்பட்டுள்ளது. ஹாங் நகரில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 6 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 17 பேர் காயமடைந்தனர். பந்தரில் லெங்கே இங்குள்ள ராணுவ தளத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். மற்ற நகரங்களான அக்வாஸ், பந்தர் அப்பாஸ், மக்ஷகர், ஷிராஸ், இஸ்பகான், கராஜ், கோம் மற்றும் தப்ரீஸ் ஆகிய நகரங்களிலும் ஏவுகணைகள் விழுந்து வெடித்துள்ளன. இந்த தாக்குதல்களில் பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளும் தப்பவில்லை. அக்வாஸில் உள்ள விமான நிலையம் மற்றும் மக்ஷகரில் உள்ள பெட்ரோகெமிக்கல் ஆலைகள் தாக்கப்பட்டதால் அந்த பகுதிகளில் வசிக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் பீதியில் வீடுகளை விட்டு வெளியேறி வருகின்றனர். இது ஒரு சாதாரண போர் அல்ல, திட்டமிட்ட படுகொலை என ஈரானிய சுகாதார அமைச்சகம் கண்டனம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் அதிஉயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான டில்கோ ப்ளூ ஓஷன் நிறுவனத்தின் மூலம் வழங்கும் யாழ் ராயல் பேலஸ் மத்திய கிழக்கில் போர் முன்னெப்போதும் இல்லாத வகையில் தீவிரம் அடைந்துள்ளது. ஈரானின் ஏவுகணை திறன்கள் முடக்கப்பட்டு விட்டதாக அமெரிக்கா கூறி வந்த நிலையில் ஈரான் நடத்திய சரமாரி ஏவுகணை தாக்குதல்களால் வடக்கீஸ்டில் நிலை குலைந்துள்ளது. முக்கியமாக துறைமுக நகரமான கைபா கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளது. ஈரானிலிருந்து ஏவப்பட்டு அதிநவீன ஏவுகணைகள் இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு வலயங்களை தாண்டி கைபா நகரின் குடியிருப்பு பகுதிகளை தாக்கியுள்ளன. கைபாவில் உள்ள 5 முதல் 7 அடுக்குகள் கொண்டு குடியிருப்பு கட்டிடம் ஒன்றின் மீது ஈரானிய ஏவுகணை நேரடியாக விழுந்து வெடித்தது. இதில் அந்த பிரமாண்ட கட்டிடம் உருக்குலைந்து சரிந்துள்ளது. கட்டிட இடிபாடுகளுக்குள் 4ற்கு மேற்பட்டோர் சிக்கியுள்ளதாக அஞ்சப்படுகிறது. இஸ்ரேலிய மீட்பு படையினர் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் இடிபாடுகளை அகற்றி மக்களை மீட்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இதுவரை 11 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அதில் 20 நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளதாகவும் இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. தாக்குதல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு சில வினாடிகளிலேயே வடக்கு இஸ்ரேல் முழுவதும் அபாய சங்கொலிகள் முழங்கின. ஹைபா மட்டுமின்றி அதனை சுற்றியுள்ள வடக்கு நகரங்களில் உள்ள மக்கள் உடனடியாக பாதுகாப்பான தங்குமிடங்களுக்கு செல்லுமாறு ராணுவம் வலியுறுத்தியுள்ளது. கடந்த சில மணி நேரங்களில் மட்டும் ஈரான் 3 முறை ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் ஈரான் கிளஸ்டர் வகை குண்டுகளை பயன்படுத்தியிருக்கலாம் என ராணுவ ஆய்வாளர்கள் சந்தேகிக்கின்றனர். ஒரு ஏவுகணை நடுவானில் பிரிந்து பல சிறிய குண்டுகளாக சிதறி விழுவதால் சேதம் அதிகமாக இருப்பதாக கூறப்படுகின்றது. கடந்த சில நாட்களாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பொதுவெளியில் தோன்றாததால் அவர் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக பரவிய வதந்திகளுக்கு தற்போது முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு பிறகு முதன்முறையாக மீண்டும் பொதுவெளியில் தென்பட்டுள்ளார். 79 வயதான அதிபர் ட்ரம்ப் வால்டர் ட்ரீட் தேசிய ராணுவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ தீயாய் பரவியது. அந்த வீடியோ 2024இல் அவர் சுடப்பட்ட போது எடுக்கப்பட்டு பழைய வீடியோ என்பது பின்னர் உறுதியானது. ட்ரம்ப் 12 மணி நேரம் அமைதியாக இருந்தால் தாராளவாதிகள் பைத்தியகாரத்தனமான கதைகளை உருவாக்குகின்றார்கள் என வெள்ளை மாளிகை இந்த வதந்திகளை சாடியுள்ளது. ட்ரம்ப் இடைவிடாது ஓவல் அலுவலகத்தில் பணியாற்றி வருவதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. வழக்கமான ஈஸ்டர் ஞாயிறு அன்று தேவாலய ஆராதனைகளில் கலந்து கொள்ளும் ட்ரம்ப் இந்த ஆண்டு அதனை தவிர்த்தார். வர்ஜீனியாவில் உள்ள தனது கோல்ஃப் கிளப்பிலிருந்து வெளியேறும் போது அவர் கேமராக்களில் சிக்கினார். கோல்புடையில் இருந்த ட்ரம்ப் சற்றே கூன் விழுந்த மற்றும் சோர்வான தோற்றத்தில் காணப்பட்டதாக பத்திரிகையாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஆர்லிங்டன் பாலத்தை சுற்றி அவரது வாகன அணிவகுப்பு மிகவும் மெதுவாக சென்றது. அங்கு தனக்கான ஒரு பிரமாண்ட நினைவு வளைவை கட்டு அவர் விரும்புவதே இதற்கு காரணம் என தெரிகிறது. உடல்நிலை குறித்த வதந்திகள் ஒருபுறம் இருக்கு. தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் ஈரான் மீதான தனது ஆக்ரோஷத்தை ட்ரம்ப் குறைக்கவில்லை. ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் ஈரானியர்கள் நரகத்தில் வாழ்வார்கள், மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் பாலங்கள் தரை மட்டமாக்கப்படும் என மீண்டும் எச்சரித்துள்ளார். ஈரானில் எதிரி படைகளுக்கு பின்னாலிருந்து 2வது அமெரிக்க விமானப்படை வீரரை வெற்றிகரமாக மீட்டதை அற்புதமான நடவடிக்கை என அவர் பெருமையுடன் பதிவிட்டுள்ளார். ஈரான் போர் தொடங்கி 35 நாட்களை கடந்துள்ள நிலையில் போருக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்கும் நோக்கில் 45 நாள் தற்காலிக போர் நிறுத்தத்தை அறிவிக்க அமெரிக்கா, ஈரான் மற்றும் பிராந்திய நாடுகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளன. ஆக்சியோஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள இந்த தகவல் சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரத்தில் அமெரிக்க அதிபர் டிரம்பின் சிறப்பு தூதர் ஸ்விட்காஃப் மற்றும் ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி ஆகியோருக்கு இடையே நேரடி குறுஞ்செய்தி பரிமாற்றங்கள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. பாகிஸ்தான்
எகிப்து மற்றும் துருக்கி ஆகிய நாடுகள் இந்த தூது படலத்தில் முக்கிய மத்தியஸ்தர்களாக செயல்பட்டு வருகின்றன. முதல் கட்டமாக 45 நாட்களுக்கு போரை நிறுத்திவிட்டு அந்த இடைவெளியில் போரை நிரந்தரமாக முடிப்பதற்கான ஒப்பந்தத்தை எட்ட திட்டமிட்டுள்ளது. இந்த பேச்சுவார்த்தையின் போது ஈரானிய அதிகாரிகள் ஒரு முக்கியமான நிபந்தனையை முன்வைத்துள்ளனர். காசா அல்லது லெபனானில் ஏற்பட்டது போன்ற ஒரு தற்காலிக போர் நிறுத்த சூழலை நாங்கள் விரும்பவில்லை. பெயரளவிற்கு போர் நிறுத்தம் என்று கூறிவிட்டு அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்களுக்கு பிடித்த நேரத்தில் மீண்டும் தாக்குதல் நடத்துவதை ஈரான் ஒருபோதும் அனுமதிக்காது என அவர்கள் தெளிவுபடுத்தியுள்ளனர். போர் நிறுத்தம் ஏற்பட்டால் அது மீண்டும் மோதலாக மாறாது என்பதற்கான சர்வதேச உத்தரவாதத்தை ஈரான் கோருகிறது. அதிபர் ட்ரம்ப் விதித்துள்ள செவ்வாயிரவு கெடுவிற்குள் ஒரு பகுதி ஒப்பந்தம் எட்டப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இருப்பினும் இரு தரப்பினருக்கும் இடையே நிலவும் கடுமையான கருத்து வேறுபாடுகளால் அடுத்த 48 மணி நேரத்திற்குள் ஒப்பந்தம் கையெழுத்தாவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு என்று அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இன்று இரவு 8 மணி பேச்சுவார்த்தை வெல்லுமா அல்லது ட்ரம்ப் சொன்ன நரகம் ஆரம்பமாகுமா? எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $110 தாண்டியுள்ள நிலையில் அடுத்த சில மணி நேரங்கள் உலக வரலாற்றையே மாற்றப் போகின்றன. உடனுக்குடன் நேரடி தகவல்களை தெரிந்து கொள்ள சமூக மீடியாவோடு இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.